சார் லாஸ்டா வரும்போது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அந்த டைலாக் ரெடி போற டைலாக் வந்துச்சு. அது ஆக்சுவலா கட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சோம். பட் கோல்டா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை வச்சு எடுத்தாங்க. காமெடிக்கு சூப்பரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இது பண்ணா அதை மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஒன் டைம் வாட்ச் கிளைமேக்ஸ்ல கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற டைலாக் வந்துச்சு. சூப்பரா அந்த டைலாக் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சோம். ஒரு கடைசியாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் விட தம்பிராமி ஆக்டிங் தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவரோட ஒரு மேல பண்ணாரு சொன்னோம். எதிர்பார்த்த அளவுக்கு வருது, அங்கே வருது. பட் இது பெட்டராகவே பண்ணிருக்கலாம். அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் இது. பட் மிஸ்ஸிங் இது பொங்கலுக்கு ஒருத்தர படமா இல்ல, வேற படங்கள் நல்லா இல்ல, அதனால இது படம் பார்க்கலாம். வேற நல்ல படம் இல்லை. இது பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இல்ல, பொங்கலுக்கு வேற நல்ல படம் வராததால வேணா இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. படத்தோட நம்ம எதுவும் தனியாலாம் பார்க்கல, படத்தோட ஒன்றிதான் பார்த்தா மாதிரி. மியூசிக் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ். என்னோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி மட்டும் தான் மியூசிக். அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒரு சின்ன லைன் தான். ஸ்டோரி ரொம்ப சின்னது. அதை ரொம்ப எலாபரேட் பண்ணி படமே வந்து 1.25 மணி நேரம் நம்ம படமே இது. கொஞ்சம் அதே இழுத்துட்டாங்களோ நம்ம ஒரு லைன் யூடியூப்ல இருந்து வந்து எப்படி சொல்லுங்க பாத்துருக்கோம் வீடியோஸ் பார்க்கலாம். நீங்க கர்நாடகால இருக்கும்போது உங்களுக்கு படம் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்லா பொங்கல். ஸோ இந்த நல்ல நாளில் வந்து ட்ரிபிள் டி ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து தான் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த வந்து படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் வைப்புக்கு ஏற்ற படமா இந்த படம் அமையும். கண்டிப்பா உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. நெட்ஃபிளிக்ஸ் மொத்தமா ஒரு சினிமாவில் வந்து கணக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாரும் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் ஆரம்பிக்கிறதே வந்து நம்ம இதுக்காக தான் ஒரு சினிமாவை நோக்கி பயணம் பண்ணுங்கிறதுக்காக பண்ணோம். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த படத்துல ஒரு 4 பேர் நடிச்சிருக்கோம். ஸோ அங்க வீடியோலாம் நடிச்சுட்டு இப்போ ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து நாங்க 4 பேருமே பார்க்கறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பொங்கல் இன்னைக்கு ஒரு ரிலீஸ். ஆமா, பொங்கல் ரிலீஸ். அதுவும் சர்ப்ரைஸா அமைஞ்சது. இது இதுக்கு மேல என்ன வேணும் இந்த பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ரெடியா? ரெடி? ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர். ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர். படம் பயங்கரமா இருக்கு. எப்படின்னா ஒரு செம்ம காமெடி. சிவா மனசுல சக்தி எல்லாம் பார்த்து பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். அந்த மாதிரி நல்லா சிரிக்கலாம். படத்துல ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு. ஒரு கல்யாண வீடு, ஒரு சாவு வீடு, இதுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைய ஒரு அரசியல்வாதியா எப்படி ஃபேஸ் பண்ணி அதை எப்படி சமாளிக்கிறாருன்றத ரொம்ப காமெடியா எடுத்திருக்காங்க. அதுல வந்து விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜும் சூப்பரா சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல. படம் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கர காமெடியா இருக்கு. அந்த டெட் பாடியை வச்சுட்டு பண்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஓவராலா படம் வந்து சூப்பர், பயங்கரமா இருக்கு. ஒரு பொங்கலுக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம், பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுல ஒரு அரசியல் தலைவரா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இது வந்து எந்த கட்சியை பத்தியும் பேசல. இதுல ஒரு அரசியல் தலைவர் அவரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எந்த கட்சி இதோட சாயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் படம். ஒரு பொங்கல் வின்னர். எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எப்படி சொல்றது, ஒரு வல்கரான சீனு அந்த மாதிரிலாம் இல்லை. குழந்தையோட பார்க்கலாமா அப்படிலாம் கேட்கணும்னா எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர். பொங்கல் வின்னர் ட்ரிபிள் டி. ஜீவானனுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கம்பேக். அந்த படத்துல முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் நிதிஷ் சார் அண்ட் அவர் கோ டைரக்டர் லிபின் சார் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்கு ஜீவா சார் படத்துல பண்றீங்களா, பட் ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கும். ஜீவா சார் படம்னு சொல்லிட்டீங்க. அண்ட் முக்கியமா பலிமே டீம் நான் கண்டிப்பா வந்து ஒர்க் பண்றேன். தமிழும் மலையாளமும் சேர்ந்து ஒர்க் பண்ண போற ஒரு படத்துல எப்படி ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நான் எதுவும் வேண்டாம்னு சொல்ல முடியும். அண்ட் முக்கியமா நான் டெபியூட் ஆனது விஜய் சார் படத்துல மாஸ்டர்ல லோகேனா டீம்ல இருந்து. அதுக்கப்புறம் வேட்டையின் லப்பர் பந்தல்ல ஒர்க் பண்ணேன். அந்த அடுத்த ஒரு மூவில வில்லனா பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ். கரெக்டா இந்த டீம் வந்து சொல்லும் போது நான் ஒரு ரொம்ப நாளா ஒரு பலிமை டீமா மலையாளம் டீம்ல கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். அந்த படம் ஜீவானா கூட ஒர்க் பண்றதுனால கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லி ஒரு 2 நாள் போனேன். 2 நாள் போனது வந்து ஒரு மலை தாமதங்கள்லாம் அங்க கொஞ்சம் தேனிக்கு கீழே எடுத்தோம். அந்த இடத்துல மலை தாமதங்கள்னால செட்ல வந்து ஒரு 1 வீக்கா எக்ஸ்டெண்ட் ஆச்சு என்னோட போர்ஷன். அதுல போய் நாங்க செட்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரியே கம்ப்ளீட்டா எல்லாருமே செட் ஆயிட்டோம், ஜெல் ஆயிட்டோம். ஒரு துளி எதுவுமே இல்லாம எல்லாருமே ஈக்குவலா பழகி எல்லாருக்குமே சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஜீவா சாரோ சரி, புத்து சார் ப்ரொடக்ஷன்லயும் சரி, டைரக்ஷன் டீம் நிதிஷோ, லிபின் சாரோ, விஜய் சாரோ எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் செட்டா பாத்துக்கிட்டாங்க. அண்ட் டு பி கமிங் டு திஸ் ஃபிலிம் படம் இப்பதான் பார்த்துட்டு வரோம்.
இட்ஸ் அ 2 hour ரன் த்ரூ ஃபிலிம். நீங்க கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க ஷோ ஷார்ட்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் ட்ராமா. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல வந்து ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர் ட்ராமாவா வருதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த பொங்கலுக்கு நான் நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓஜி ஜீவானாவோட காமெடி ஃபன்ஃபில்டு ரியாட்டா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். பாக்குறது பொங்கலுக்கு மூவியே இல்லையேங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த ஃபீல் வந்து இந்த படம் ஓகே ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்குற மாதிரி இருக்கு. டோட்டலா இந்த படம் வந்து ஒரு மலையாள கான்செப்ட் தான். ஓப்பனா நான் சொல்லலாம், மலையாளத்துல நிறைய நான் படம் பார்த்துருக்கேன். எப்படின்னா ஒரு சின்ன கான்செப்டா இருக்கும், அதை சுத்தி மட்டுமே 2 மணி நேரம் படம் டிராவல் ஆகும். அதே மாதிரிதான் இந்த படத்துல இருந்தது. எனக்கு என்னன்னா ஜீவா சார் கிட்ட இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா டைரக்டர் நல்லா வேலை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓவர் பில்டப்ல வேண்டாம், 50 ரூபாய்க்கே நடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே படம் முழுக்கவே கொண்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நீ இது பண்ணணும், இந்த இடத்துல கம்மி பண்ணு, இந்த இடத்துல ஏத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் எனக்கு ஜீவா சார் ரொம்ப டிஃபரன்சியேஷனா பார்த்தேன். நான் ஒரு படத்துலயும் பில்டப் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும், அந்த டைலாக்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நீ சும்மா இங்க நில்லுப்பா அப்படின்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஜீவா வந்து பிளாக்கு அப்புறம் ரொம்ப டிஃபரெண்டான சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சிருக்காரு. சோ அவர் நடிக்க எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் மூவில அவரை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன் அப்படின்னா அவருக்கு தேவையான இடத்துல அந்த காமெடியா இருக்கட்டும், டைலாக் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கும், அவர் பேஸ் சீரியஸா இருக்கும், ஆனா அவர் சொல்ற டைலாக் நம்மளுக்கும் ஓகே ஆமால அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஏன்னா கண்டிப்பா ஊர் சைட்ல எல்லாம் சண்டை எல்லாம் எந்த மாதிரி நடக்குங்கிறது இதுல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். எல்லாரும் கலாச்சிட்டு இருப்பாங்க, ஊருக்காரங்க தானே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஊருக்காரங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு இப்பதான் தெரியும். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா ஒரு டைலாக் கொண்டு வரும். எனக்கு என்னன்னா எந்த இடத்துல எல்லாம் சொல்லணுமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த டைலாக் வரல. கடைசியா எதிர்பார்க்காத டைலாக் தண்ணி வராத இடத்துல போட்டுருந்தாங்க பாருங்க. எல்லாம் எனக்கு என்னன்னா ஒரு இந்த டைலாக் அந்த இடத்துல வச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத டைம்ல போயிட்டு கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் வந்து சூப்பரா இருந்தது. வேற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு டைரக்டர். உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பண்ணலாம். சார் டிடிடி இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் சார். இது ஒரு 2 குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. ஒரு வீட்டுல கல்யாணம், ஒரு வீட்டுல சாவு அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான கோர் பிளாட் வந்து காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகியிருக்கணும். ஆனா இந்த படத்துல காமெடி மட்டும் மிஸ்ஸிங். பெரிய அளவுல இல்ல, இருக்கு அங்கங்க இருக்கு, காமெடி மட்டும் மிஸ்ஸிங். அது ஒண்ணுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லுவேன். பிளஸ் அப்படின்னாக்கா படத்தோட டியூரேஷன் 1.25 மணி நேரம் தான் கிடக்குது இந்த படமே. ஸோ ரொம்ப பெருசா தெரியல, சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. காமெடி மட்டும் போட்டுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கலுக்கு இந்த படம் பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஃபேமிலியா வந்து பார்க்கறது ஒரு நல்ல படம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, பார்க்கலாம். காமெடி மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. படம் எப்படி இருக்குது? டிடிடி இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஒரு 2 ஃபேமிலி பக்கத்து வீடு, ஒரு வீட்டுல கல்யாணம், ஒரு வீட்டுல சாவு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது ரெண்டுமே ஒரே டைம்ல எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே விடாபடியா நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில ஜீவா தான் அந்த ஊர் தலைவர். அதை எப்படி ஒரு பஞ்சாயத்து தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பிளாட் போச்சு. அது ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா படம் ரொம்ப சின்னதுதான், 1.25 மணி நேரம் தான் படம். அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆனா என்ன பண்ணாங்கன்னா அந்த சின்ன லைன் பின்னாடியே சுத்தி வந்த மாதிரி தான், அடுத்து வேற எங்கேயுமே நகராத மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மைனஸ் சொல்லுவேன். இது வந்து காமெடி ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படின்றதால காமெடி படத்துல மிஸ்ஸிங். அதனால அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் சொல்லுவேன். ஆவரேஜான 1 டைம் வாட்ச் சார். எப்படி பிரதர் அந்த கடைசி டைலாக் வந்து அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி டைலாக் படம் ஃபுல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். உண்மையிலேயே பாக்குற நம்மளால கொஞ்சம் நல்லா இதுவா பாத்துருக்கலாம். அந்த நடிப்பு அரக்கனோட டைலாக் வந்துச்சு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் ஃபுல்லா வரலையன்ற ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. காமெடி மிஸ்ஸிங் சார். ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவர் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாரு ஜீவா. அவரை தாண்டி தம்பி ராமையாக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தம்பி ராமையா, அப்புறமா தான் ஜீவா. மலையாள டைரக்டர் தமிழுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு சார். நமக்கு மலையாளம் தமிழ் பிரிச்சு பார்க்கலாம் தெரியல, தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா தான் இருந்துச்சு. அது பொலிட்டிக்கலாவே வந்து பொலிட்டிக்கலே கிடையாது சார் இந்த படத்துல. சும்மா ஒரு ஊர் தலைவர் அவ்வளவுதானே தவிர மற்றபடி பொலிட்டிக்கல் எல்லாம் கொண்டு எதுவுமே வைக்கல. பார்க்கலாம் சார், 1 டைம் வாட்சபிள் சார். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வந்துடாதீங்க, ஒரு தடவை பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி.